அப்போ உங்க வார்த்தைகள் எல்லாமே இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வார்த்தை இல்லாமல், தேவனுடைய வசனம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வார்த்தை இருக்குமே, ஆனால் உங்க மனசு ஆத்துமா காப்பாற்றப்படும். உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் அந்த அளவுக்கு ஃபெய்த்தா பேச மாட்டாங்க. நீங்க பேசி பாருங்க, இல்லை நான் ஒரு லேண்ட் வாங்க போறேன், இல்லை நாங்கள் ஒரு வீடு கட்ட போறோம், எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க. இல்லை நாங்கள் ஒரு சொந்தமாக சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், இல்லாத பயத்தையும் அப்பதான் காட்டும். கவனம், ஜாக்கிரதை. 4 பேர் அப்படிதான் விழுந்தா நீயும் சீக்கிரம் விழுந்துருவேன், ரொம்ப கவனம், ஊர் கெட்டு போயிருக்குது, இப்படிப்பட்ட வார்த்தை தான் வரும். ஒருத்தனும் நீ நல்லா பண்ணு, நீ நல்லா வருவ, கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு, நீ பெட்டரா வருவ, ஆண்டவருடைய ஒரு மனுஷனும் சொல்ல மாட்டான். எத்தனை பேர் ஆமீன்றீங்க? ஆனா இந்த ஆண்டவர் சொல்வார், இந்த தெய்வம் சொல்லுவார். அப்ப உங்க வார்த்தை மாறணும்னா உலக சத்தங்களின் தொடர்புகளை துண்டித்து தேவ சத்தத்தின் இணைப்புக்குள்ளாய் வாருங்கள். என் அனுபவத்துல சொல்றேங்க, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை பாராட்டியோ, என்னை ஊக்கப்படுத்தியோ, என்னை உற்சாகப்படுத்தியோ, சின்ன வயசுல இருந்தே சொல்றேன், ஒத்த மனுஷன் சொன்னது இல்லைங்க. சொன்னதெல்லாமே பயங்காட்டுற ஆளுங்க, சொன்னது எல்லாமே நம்மளை சங்கடப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தைங்க. என்ன ஒரு ஆரம்பமே ஆனாலும் அதுக்கு முட்டுக்கட்ட போடுறது தான். ஆனா நான் ஒரு நாள் கண்டுபிடிச்சேங்க, இவங்க சொல்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை பெட்டராகவே ஆகாதுன்னு. இவர் சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும்னு எனக்கு என் வார்த்தையை நான் மாத்தினேனோ அன்னைக்கு தாங்க வாழ்க்கை மாறவே ஆரம்பிச்சுது. நான் சொல்றேன் உறவுகள் சொல்ற மாதிரி, உலகம் சொல்ற மாதிரி, உலக தகவல் சொல்ற மாதிரி அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணி நீங்க பேசுறத நிறுத்திட்டு இவர் சொல்ற மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆத்துமாவும் காப்பாற்றப்படும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நியமித்த அற்புத ஸ்தானங்களுக்குள்ளாய் உங்கள் வாழ்க்கை வரும். ஏன் நோட்டெல்லாம் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்க வார்த்தை மாறுறதுக்காகத்தான். உங்க வார்த்தை மாறணும். எப்படி மாறணும்? வசனத்தின்படி மாறணும், விசுவாச வார்த்தையா மாறணும், வெற்றியின் வார்த்தையா மாறணும், உயர்வின் வார்த்தையா மாறணும், ஆரோக்கிய வார்த்தையா மாறணும். கோள் சொல்ற வார்த்தை, குறை சொல்ற வார்த்தை, குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தை, மற்றவளை பகைக்கிற வார்த்தை, ஏசுகிற வார்த்தை, துக்கப்படுத்துகிற வார்த்தை, துன்பப்படுத்துகிற வார்த்தை, அழிக்கிற வார்த்தை, சாப வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் மாறி வல்லமையான விசுவாச வார்த்தையாய் மாறணும்னு சொன்னா வசனத்தினுடைய பதிவுகள் உள்ளே இருக்க வேணும். அந்த பதிவுகள் இருந்தாதான் பாருங்க உங்க வாழ்க்கை பரவசமா மாறும். கவனிங்க, சவுல் அரண்மனையில் இருந்தான், தாவீது வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. சவுல் அரண்மனையில் இருந்தான், தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல். உலக பார்வையில், உலக மனிதனுடைய பார்வையில் ராஜ மேன்மை என்றது எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. உலக பார்வையில் வனாந்தரத்தில் 4 ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான எவ்வளவு ஒரு அற்பமான ஒரு விஷயம் பாருங்க. ஆனா அவங்க ராஜ மேன்மையில ஒருத்தர் இருந்தாலும் இது ஒரு பாப்பா சத்தம் கேட்டு இருக்குல்ல, ஆமா, அப்படி டிஸ்டர்பன்ஸ் இருந்தா அந்த பிள்ளையை போட்டு அழுத்தாதீங்க. ஒரு குழந்தை சர்ச்சிலுக்குள்ள கத்துதுன்னா அந்த குழந்தையை போட்டு அழுத்தாதீங்க, வெளியே கூட்டு போயிருங்க. அந்த குழந்தை அது பாவம், அந்த பிள்ளை கஷ்டப்படும். ஏதோ ஒரு தேவை இருக்கு அதுக்கு, அதை வெளியே கொண்டு போயிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை போட்டு அழுத்தி அதை டம்ப் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. குழந்தைக்கும் கஷ்டம், தாய்க்கும் கஷ்டம், பக்கத்துல குந்தின்னு இருக்கிறவங்களும் கஷ்டம், எல்லாருக்கும் மேல எனக்கு ரொம்ப கஷ்டம். சோத்திர ஆண்டவரே. குழந்தையை கஷ்டப்படுத்தக்கூடாது. அது குழந்தைக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கு, வருத்தம் இருக்கு, அது பக்கத்துலயும் கம்முன்னு பேசாம பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்களும் ஒரு தாய் மாதிரி தானே. சொல்றீங்க, அம்மா கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போமா, அந்த பிள்ளை கஷ்டப்படுதேம்மா. யாராவது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? பைபிளை தூக்கு கிளம்புவோம், நம்ம குடும்பமா இருக்கிற குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். 4 பேரோட பேசணும். நான் சொத்தை எழுதி வைக்க போறீங்க,
ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், எப்படி இருக்கீங்க, அழுவுதா சிஸ்டர்மா, கொஞ்சம் வெளியே கொண்டு போமா, அந்த பிள்ளை ஏதோ கஷ்டப்படுது, கொஞ்சம் வெளியே கூட்டு போ, அது ஏதோ சுச்சு பண்ணணுமோ இல்லை அதுக்கு ஏதாவது பிஸ்கெட் கொடுக்கணுமோ, அது என்னமோ தெரில அந்த குழந்தை, கொஞ்சம் வெளியே கொண்டு போனீங்கன்னா நார்மல் ஆயிரும் அப்படின்னு பக்கத்துலேயே சொல்லாதுங்க. எப்படி இருக்குதுங்க பாரு உக்காந்துங்கன்னு மனசுல ஏன் 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 திட்டுறது, அதுங்களை மனசுல நிந்திக்கிறது. வாய் திறந்து அன்பா சொல்லுங்க, கருணையா சொல்லுங்க. உங்க பொண்ணா இருந்தா சொல்ல மாட்டீங்களா, உங்க அக்காவா இருந்தா சொல்ல மாட்டீங்களா? அதுதாங்க சபை, அதெல்லாம் வரணும். இங்க ஏதோ இங்க வந்து ஆமாத்தாளம் போட்டு போற இடம் இல்ல. இங்க ஒரு குடும்ப அமைப்பு உற்பத்தி ஆகணும், கேரக்டர் மாறணும். ஏதோ ஒரு ஆன்மீக ஸ்தலம் மட்டும் இல்ல, இது வாழ்க்கை வாழ்வியல் ஸ்தலம். இது இங்க இருந்து நல்ல நல்ல குணலட்சணங்கள் உற்பத்தி ஆகணும் பாருங்க. ஆமா, அப்படியே பட்டும் படாம அப்படியே எல்லாம் போயிடக்கூடாது. கற்றுக்கொள்ளணும். பக்கத்துல இருக்கிறவங்க என் தங்கச்சி மாதிரி, என் அக்கா மாதிரி, அண்ணா மாதிரி. கை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்னா கை கொடுப்போம். இவர் வேற கையை கொடுன்றார். எங்கத்த கையை கொடுக்கறது? தொட்டு கொடு தொட்டு கொடு தொட்டு பேசுன்றாரு. இதெல்லாம் பண்ணாதான் நீங்க சுகமாவீங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரோடும் பேசுறதுல ஒட்டு உறவு இல்லாம இருக்கீங்க, அப்படி இறுக்கமா இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. தப்பா சொல்லலைங்க, இதாங்க சைக்காலஜி, இதுதாங்க உண்மை. வியாதி பெருகும் உடலிலும் மனதிலும். எந்த அளவுக்கு களஞ்சியமா, எந்த காயம் இல்லாம, காழ்ப்புணர்வு இல்லாம, மனத்தாங்கல் இல்லாம எல்லாரையும் நேசிக்கிறீங்க, எல்லாரையும் மதிக்கிறீங்க, எல்லார்கிட்டையும் பழகுறீங்கன்னு சொன்ன, நான் சொல்றேன், உங்க மனசும் உங்க உடம்பும் நான் சொல்றேங்க, அதே நேரத்தில் யாரையும் மனசுல திட்டிராதீங்க. எப்படி இருக்குது பாரு, போதாப்பார் ஏஞ்சி போய் சொல்லுங்க. அப்போ பிள்ளை ஏதோ கஷ்டப்படுதுமா, ஒரு தாய் மாதிரி இருக்கணும், சர்ச்சில் ஒரு அக்கா மாதிரி இருக்கணும், ஒரு அண்ணா மாதிரி இருக்கணும், என் தங்கச்சி என் பொண்ணு அது மாதிரி ஒரு மனநிலை வளர்த்து கொள்ளணும். என்ன சொல்றாங்களோ, என்ன சொல்ல போறாங்க, திட்டினாங்களா கம்முன்னு வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நான் மைக்கு பிடிச்சிருந்தேன், நான் எவ்வளவு திட்டு வாங்குறேன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உங்களை விட 1000 திட்டு நான் வாங்குறேங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா போறேன் பாருங்க. ஒரு பக்கம் பாராட்டம் வருது, சாணி தூக்கி அடிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றது இல்லை. அல்லேலூயா. நீ வாழ்த்தினாலும் என் மண்டை ஏறாது, நீ தாழ்த்தினாலும் என் மண்டை ஏறாது. நான் எந்த பாதையில போயிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால வாழ்த்துதல பார்த்தோம் மயங்கிறது கிடையாது, தாழ்த்துறத பார்த்தோம் சோர்ந்து போகிறது கிடையாது. பரமழைப்பின் பந்தய பொருளை நோக்கி லக்க நோக்கி போறதுனால எனக்கு எல்லாருமே வேணும். என் பாலிசி அதுதான். எனக்கு எல்லாருமே வேணும். யார் வேணும்? சத்துருக்கள் எனக்கு வேணும். நான் லிட்டரலா சொல்றேன். எனக்கு பிரச்சனை கொடுக்கறவன் வேணும், என்ன குறை சொல்றவன் எனக்கு வேணும். அவன் இருந்தாதான் எனக்கு ரொம்ப சூப்பரே. எனக்கு பாராட்டுறவங்களும் வேணும், எனக்கு சப்போர்ட் பண்றவங்க வேணும், என்னை ஆதரிக்கிறவங்களும் வேணும், என்னை எதிர்க்கிறவங்களும் எனக்கு வேணும். என்னை பாராட்டுகிறவர்கள் மூலம் நான் உற்சாகம் அடைகிறேன், என்னை எதிர்க்கிறவர்கள் மூலம் நான் பாடங்களை கற்றுக்கொள்கிறேன். ரெண்டுமே எனக்கு ஆசீர்வாதம் தான், ரெண்டுமே எனக்கு மேன்மைதான். அதனால பகைக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? நிந்திக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களை எடுத்துருங்கன்னு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணதில்லை. பெருகட்டும் ஆண்டவரை நான் ஜெபம் பண்றேன். பெருகட்டும், அவன் பெருக பெருக என் பந்தி பெருகுவதை நான் பார்க்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், என் அனுபவத்துல சொல்றேன், பாராட்டுறவங்களை விட பகைச்சவங்களாலேயே நான் நிறைய உருவாயிருக்கேன். அதனால என்னை பாராட்டுறவங்களை விட என்னை பகைக்கிறவங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்களும் இப்படி மாறிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் அப்படிப்பட்ட இதுதான் இயேசுவினுடைய பாதை. இயேசுவின் நமக்கு காண்பித்து வைத்த வகுத்து வைத்த பாதை பாருங்க. நீங்க உங்க லைஃப் ரொம்ப பெட்டரா மாறிடும், ரொம்ப அற்புதமானதாக மாறிவிடும். சரி, அப்போ ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு எது நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வசனம் தான். அப்ப பாருங்க, சவுல் ராஜ மேன்மையில சீரும் சிறப்புமா இருந்தான். ஆனா தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நல்ல கவனிங்க உங்க ஆட்டிடியூடு. எவ்வளவு சிறப்பாய் உடுத்தினாலும், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும், பெரிய ராஜ மேன்மையில் இருந்தாலும், சவுலிடத்திலே வசனம் இல்ல, வார்த்தை இல்ல, துதி இல்ல, ஸ்தோத்திரம் இல்ல.
இவன் சாதாரணமானவனா இருந்தாலும், அற்பமானவனா இருந்தாலும், குடும்பத்தால் மறக்கப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ள துதி இருந்தது. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்ற ஆராதனை இருந்தது. ஆண்டவருடைய வசனம் அவன் வாழ்வில் இருந்தது. என்னாச்சு பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல பெரிய ஒரு சவால் வருது. பெரிய ஒரு சவால் வரும் பொழுது என்ன நடக்குது? ஆராதிக்காத சவுலும் அங்கே வருகிறான், ஆராதித்த தாவீதும் அங்கே வருகிறான். இந்த 1 சாமுவேல் 17ல சவுலுடைய பேச்சுக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதின் பேச்சுக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க இதை எழுதிட்டு வீட்டில் போய் மறுபடியும் வாசிங்க. நீங்க ஏற்கனவே வாசிச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் வாசிங்க. கவனிங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய பேச்சு பாருங்க அவனை எந்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு. சவுலுடைய பேச்சுக்கள் அவனை கீழே கொண்டு போச்சு, தாவீதின் பேச்சுக்கள் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போச்சு. அப்போ உன் பேச்சு வெற்றியா இருந்தாதான் உன் வாழ்க்கை வெற்றியா இருக்கும். உன் பேச்சு வல்லமையா இருந்தாதான் உன் வாழ்க்கை வல்லமையா இருக்கும். உன் பேச்சு உயர்வா இருந்தாதான் உன் வாழ்க்கை உயர்வா இருக்கும். உன் வாழ்க்கை உயர்வாவதற்கு உன் வாழ்க்கையை மாத்தாத, உன் வாழ்க்கை உயர்வாவதற்கு உன் வார்த்தையை மாத்து. ஏன்னா வார்த்தை தான் வாழ்க்கையை கொடுக்கும். தாவீது வார்த்தையை மாத்தினான், வாழ்க்கையை பெற்றான். சவுல் வார்த்தையை மாத்தல, வாழ்க்கையே அவன் இழந்தான். இதுல நீங்க வாசித்து பாருங்க, சவுல் பேசினதை எல்லாம் சூழ்நிலைகளை குறித்து, சவுல் பேசியதெல்லாம் பிரச்சனைகளை குறித்து, சவுல் பேசியதெல்லாம் கோலியாத்தை குறித்து. ஆனால் தாவீது பேசியதெல்லாம் தேவாதி தேவனை குறித்து, வெற்றியை குறித்து, மேன்மையை குறித்து, நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை பெற போகிறோம் அதை குறித்து. இதாங்க ரகசியமே, வேற ஒண்ணும் இல்லைங்க. வாழ்க்கை பெட்டராகணும். வாழ்க்கைலாம் நீங்க மாத்த முடியாது. வார்த்தையை மாத்தினா வார்த்தை உங்க வாழ்க்கையை அழகா மாத்திரும். வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்தும், வசனம் உங்க வாழ்க்கையை மாத்தும். அப்ப எப்படிப்பட்டதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை பெட்டராக்காது. வாழ்க்கை ஏதோ ஒன்று மாதிரி தான் இருக்கும். 4 பேர் மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, நான் சொல்றேன் 4 பேர் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி ரொம்ப நல்லா பேசுதுல, அத மாதிரியே நான் பேச போறேன். பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி மாதிரியே இருக்கும் வாழ்க்கையும். எங்க மூத்தார் சூப்பரா பேசுவாருங்க, அவரை மாதிரியே நான் மூத்தார் மாதிரியே இருக்கும். நான் சொல்லட்டுமா, வார்த்தையின்படி பேசிப்பார், தேவனை போலவே இருக்கும் உன் வாழ்க்கை. தேவனை போலவே இருக்கும் உங்க வாழ்க்கை. அந்த வார்த்தை உங்க லைஃப்ல வரணும், உங்க வாயில வரணும். பாருங்களேன், எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31 இருந்து நம்ம எல்லாருமே நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:31 இருந்து எல்லாருமே நம்ம சேர்ந்து வாசிப்போம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எத்தனையோ பேர் அங்க பேசியிருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வார்த்தையெல்லாம் ராஜா கிட்ட போகல, அவங்களையெல்லாம் ராஜா கூப்பிடல. ஆனா தாவீதை மட்டும் கூப்பிடுறாருன்னா, தாவீது எல்லார மாதிரியும் பேசல, இவன் ஸ்பெஷலா பேசுறான். 4 பேர் பேசின மாதிரி இவன் பேசல, இவன் வித்தியாசமா பேசுறான். நான் சொல்லட்டுமா, இந்த உலகம் போகிற போக்கில் இல்லாமல் யூனிக்கா இருங்க. தனித்தன்மையுள்ள நபரா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உனக்கு ராஜாவின் அழைப்பு வரும். உனக்கு ஹையர் லெவல்ல இருந்து உனக்கு காலிங் வரும். உயர்ந்த இடத்துல இருந்து உனக்கு அழைப்பு வரும். தேவ பிள்ளையே, உலகம் பேசுற மாதிரியே பேச ஆசைப்படாதீங்க. உலகம் பேசும், மறுபடியும் கொரோனா வேவ் வருதுங்க, அதையே பேசிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில உயர்வு வராதுங்க. ஒரே நல்ல மழை வரும்னு நினைச்சு மழையே இல்லை. இந்த மாசம் இந்த வருஷம் மழை தேராது போல இருக்குது. இது 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல மழை வரும் பொழுது அதுவும் 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். வித்தியாசமா பேசணும், விசேஷமா பேசணும். கர்த்தர் இந்த வருஷம் நம்ம தேசத்துக்கு, நம்ம ஊருக்கு எப்படிப்பட்ட மழை வேணுமோ, எந்த அளவு மழை வேணுமோ அந்த மழையை தேவன் தருவார். நீ பேசினா நீ வித்தியாசமா பேசுற ஆளு.
நீ யாரும் பேசாத பேச்ச பேசுற ஒரு ஆளு. அதுக்கு தான் நியூஸ் பேப்பரை படிக்கிறத விட இந்த பேப்பரை படிக்கணுங்கிறது. நீங்க நியூஸ் பேப்பரே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் பேசுற மாதிரி தான் பேச்சு வரும். இந்த வசனத்தை பேசினா இதை வாசிச்சாதான் வித்தியாசமா ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை எங்க திரும்ப உங்களுக்கு கொண்டு போகும்? என்ன வேலையில இருந்தே தூக்கிட்டாங்க, எனக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க, எனக்கு நீ இந்த வார்த்தையை பேசிப்பாரு, லட்டு மாதிரி உன்னை செலக்ட் பண்ணுவான். மனித ஆதாரங்கள் உன்னை தேடி வரும். இந்த வசனம் மாதிரி உன் வாயில இந்த வார்த்தைகள் வருமே, ஆனால் விசேஷமா பேசுறது. உலகம் பேசுற மாதிரி இல்ல, நியூஸ் பேப்பர் பேசுற மாதிரி இல்ல, சமூகம் பேசுற மாதிரி இல்ல. இது மேன்மையா பேசுற ஒரு வார்த்தை. இது தனித்தன்மையா இருக்கு, யூனிக்கா இருக்கு. நான் சொல்லட்டுமா, அழைப்பு உன்னை தேடி வருங்க. ராஜாவுடைய காலிங் உன்னை தேடி வருங்க. உயர்ந்த மனிதர் இடத்துல இருந்து உனக்கு அழைப்பு வருங்க. உயர்ந்த லட்சியத்திலிருந்து உனக்கு அழைப்பு வருங்க. உயர்ந்த ப்ரமோஷன் அழைப்பு வருங்க. அப்போ உங்க வார்த்தை யூனிக்கா இருக்கணும்னா, தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கணும்னா, இந்த வசனம் இந்த வார்த்தை எப்பவுமே நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும், கவனத்தை செலுத்தணும், வாசிக்கணும். தாவீதை அடைப்பித்தான். 32 இருந்து சேர்ந்து வாசிப்போம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். முதல் சிட்டிங்க, முதல் பார்வை, முதல் கான்வர்சேஷனே ராஜாவுக்கும் ஒரு குடிமகனுக்கும் எப்படி நடக்குது பாருங்க. நமக்கு ஒரு வேளை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நம்ம ஒரு எம்எல்ஏ இவரு பிரைம் மினிஸ்டர்ல தேசத்தை ஆள்றாரு, நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் முன்னாடி போனீங்கன்னா எப்படி நிப்பீங்க? அப்படி பயந்து பதறி போய், ஐயோ நான் அவர் முன்னாடி என்ன நிக்கிறேன், உடம்பெல்லாம் புல்லரிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட அப்பா டக்கரா இருந்தாலும் அவனும் மனுஷன் தான் மறந்துடாத. சில பேர்லாம் நான் ரொம்ப வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், வருத்தப்படுறேன். கம்பெனில சம்பளம் கொடுக்கறவங்கள கடவுள் மாதிரி பாக்குறாங்க. கடவுள் மாதிரி தயவு செய்து பார்க்காதீங்க, அவன் மனுஷன். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய ஜாம்பவானா இருக்கலாம், பேர் பிரஸ்தாபம் உள்ள நபரா இருக்கலாம், மதியுங்க, அவங்கள நேசிங்க. அவங்க மனிதர்கள், உயர்ந்த பதவியில் இருக்காங்க, நான் அவங்கள மதிக்கிறேன். கடவுளை மாதிரி பார்க்காதீங்க. கடவுள் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். அந்த மகிமையை யாருக்கும் கொடுக்காத தேவ பிள்ளையே, தேவனுக்கு மாத்திரமே பயந்து நட, தேவனுக்கு மாத்திரமே அஞ்சி நடவுங்கள். அந்த மகிமையை வேற ஒரு மனுஷனுக்கு கொடுத்துறாதீங்க. எங்க வீட்டுக்கு எம்எல்ஏ வருவார், எங்க வீட்டுக்கு பெரிய கலெக்டரே வருவார். கலெக்டரா இருந்தா என்ன, மனுஷன் தானே. பெரிய அதிகாரியா இருந்தா மனுஷன் தானே. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் 4 கை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்கா? நம்மளோட படிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். நம்மளை விட ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால நமக்கு அவங்கள தவறா நான் பேசல, கீழ்த்தரமா பேசல. அவங்கள மதிக்கணும், அவங்கள நேசிக்கணும், கனப்படுத்தணும். ஆனா நான் சில பேரை பரிதாபப்படுறேன், கடவுளை விட பெரிய உயர்வா அவங்கள பாக்குறாங்க, கர்த்தரை விட அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஆனா இவன் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறவன் எப்படி பேசுறான் பாருங்க. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி, ஒரு ராஜாவு கிட்ட அவனுடைய கான்வர்சேஷன் ஆரம்பமே எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க ராஜாங்கிறான். நம்ம பேசுவோமா? இவன் நிமித்தம், கோலியாத்தி நிமித்தம், இங்க இருக்கிற யாருடைய இருதயமோ சவுலையும் சேர்த்துதான் இவன் சொல்றான். எவ்வளவு தைரியம்! நான் சொல்லட்டுமா, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் வளர்த்து வச்சிருந்தானா, அவனை மாதிரி தைரியசாலி இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டாங்க. அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். எந்த சூழ்நிலைக்கும் அவனை அடக்கி வைக்க முடியாது. ஏன்? அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன். தேவனுக்கு நீங்க பயந்து பாருங்க, உள்ள வரும் பாருங்க, ஒரு துணிச்சல் வரும் பாருங்க, இதயத்துல வரும் பாருங்க, ஒரு தைரியம் வரும் பாருங்க. தேவனுக்கு பயப்படுங்கள், மனுஷனுக்கு நீங்க பயப்படவே மாட்டீங்க. தேவ பயத்தை மட்டும் எடுத்துருங்க பாருங்க. யாருக்கு பற்று போடலாம், ஐயோ அவங்கள பகைச்சிக்க கூடாது, நீங்க பகைக்க வேணாம். ஆனா அவங்கள ரொம்ப கடவுள் மாதிரி ட்ரீட் பண்றது கிடையவே கிடையாது. நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றார் யோசுவா பார்த்து, இந்த உலகத்துல உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரமாணத்தை நீ கை கொண்டன்னு சொன்னா ஒத்த பாயில உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறார் ஆண்டவர். இந்த பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ணு.
இதை நீ ஃபாலோ பண்ணு, இதை நீ கடைபிடி. யோசுவா 1 சொல்ற, நீ பண்ணி பாரு, உலகத்துல இருக்கிற ஒரு பையனும் ஒரு மனுஷனும் உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நாவும் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த தைரியம் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா சும்மா இல்லைங்க, வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ராஜா கிட்ட எப்படி பேசுறான் பாருங்க இந்த மனுஷன். ராஜா கிட்ட முதல் வார்த்தை, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த யுத்தம் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்றான் பாருங்க. அவன் பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனை ஏமாத்துறோம், இதை நம்ம ஒண்ணு இல்லாம பண்ணுவோம், இதை நம்ம சரி பண்ணிடுவோம். இந்த குடும்ப பிரச்சனையை கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம சரி பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த பண தேவைகள் சந்திக்கப்படும். இப்படி வரணும் பாருங்க பேச்சு. யாரு நமக்கு கொடுக்குறா? இதோ அண்ணங்காரன் இருக்கிறானே நல்லா சம்பாதிக்கிறான், எங்க சித்தப்பா இருக்கிறாரே சிங்கப்பூர்ல நல்லா பணத்தை சொத்து சேர்த்து குவிச்சு வச்சுக்குதுங்க, கொடுக்கவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் உங்களை டெவலப் பண்ணாது. குண்டு சட்டிலே குதிரை ஓட்ட வேண்டியதுதான். பெரியப்பாவை பார்க்கிற கண்ணு, சிங்கப்பூர்ல இருக்கிற சித்தப்பாவை பார்க்கிற கண்ணு, பெரியமாவை பார்க்கிற கண்ணு ஒரு நாளும் வளராது. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை உதவி வரும்னு வாயை திறந்து சொன்னா தைரியம் வரும் பாரு, துணிச்சல் வரும் பாரு. யாரையும் நீங்க குறை சொல்ல வேணாம். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சோ சொல்ற பிடிச்சோ குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னில இருந்து இந்த நாத்தனாரை திட்டுறது, மாமியாரை கரைச்சி கொட்டுறது, மச்சனனை கரைச்சி கொட்டுறது, அவன் கடக்கிறானே, அவன் தரமாட்டானே, அவன் சேர்த்து வச்சிருக்கிறானே, உங்களுக்கு என்ன வந்தது? அவன் சேர்த்து வச்சான், அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்து. நீ சேர்த்து வை நான் சொல்றேன், நீ வளரு நான் சொல்றேன். நீ உயரத்துக்கு தானே ஆண்டவர் உன்னை கூட்டு வந்திருக்கிறாரு, நீ பெருகிறதுக்காக தானே உனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. நீ எதுக்கு மத்தவனை பார்த்து எரிச்சல் அடைகிற? நீ எதுக்கு மத்தவனை பார்த்து பொறாம கொள்ற? நீ எதுக்கு மத்தவனை பார்த்து உன்னை உருகி கொள்ற? உன் வாழ்க்கைய பாருங்க. பக்கத்துல இருக்க கண்ணத்தை கிள்ளி செல்லம்மா, தங்கச்சி உன் லைஃப பாரம்மா, தங்கச்சி உன் லைஃப பாரம்மா. நீ என் பக்கத்தை ஆத்த பாக்குற, நீ அவனுக்கு எவ்வளவு சூப்பரா புருஷன் கிடைச்சிருக்கான், அவனுக்கு எவ்வளவு சூப்பரா மனைவி கிடைச்சிருக்கு, அதுக்கு கிடைச்சிருக்கு பாரு பிள்ளைங்க, அதுக்கு கிடைச்சிருக்கு பாரு வீடு, அதுக்கு கிடைச்சிருப்ப காரு. அதை விட உனக்கு சூப்பரா கிடைக்கும்ன்றது உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை விட பெட்டரா உனக்கு கிடைக்க போகுதுன்னு உன்னால விசுவாசிக்க முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா இன்னும் ஃபெய்த் வரல, வசனம் வரல, வார்த்தை வரல. ஃபெய்த் வந்தா, வார்த்தை வந்தா, அவர்கள் வாழாத வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். 100 வயது மனிதனுக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்த ராஜபோக வாழ்க்கை கொடுத்தான். உனக்கு கொடுக்க மாட்டாரா என் தேவன்? அப்ப என்ன, ஃபெய்த் ரொம்ப கம்மியா இருக்கு, பாத்திரம் தம்மா துண்டா இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் பெருசா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாத்திரத்தை பெருசாக்குங்க. அதுதான் கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப இவனுடைய உரையாடல் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, டைம் பாருங்களேன் எவ்வளவு வேகமா போயிருச்சு. இதை விட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா நான் எனக்குள்ள அவ்வளவு துள்ளுது ஃபெய்த். அப்படி ஊற்று கிளம்புது பாருங்க, கிளறிச்சின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அப்படியே நைட் வரைக்கும் ஸ்டடி போகும் அப்படி. ஆனா நான் முடிக்க விரும்புறேன். என்ன, நீங்க ஃபுல்லா நீங்க வீட்டில் போய் வாசிங்க, ஒரு விசுவாச கோணத்துல போய் வாசித்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. இவன் வார்த்தைலாம் எப்படி இருக்கு பாருங்க. தாவீது பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையான வார்த்தையா, ஒவ்வொரு வார்த்தையும் எடுக்கிற வார்த்தையா, கெடுக்கிற வார்த்தை எடுக்கிற வார்த்தையா, பெருகிற வார்த்தையா, உயர்கிற வார்த்தையா. கர்த்தர் மாற்றி அமைப்பாரு, நன்மையானதையே செய்வாரு, மேன்மையானதையே அமையும், ஜெயமா தருவாரு, சத்துருக்களுக்கு முன்னாடி நமக்கு வெற்றியை தருவாரு. நீங்க பயப்பட வேண்டாம். நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க பேச பேச நான் சொல்லட்டுமா, உன் இதயம் தைரியமாகும் தேவ பிள்ளையே, உன் மனசு உறுதியாகும் தேவ பிள்ளையே. விசுவாசம் பேச பேச, விசுவாச தேவ வார்த்தையை பேச பேச உனக்கு ஒரு பெரிய தைரியமே உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, கோலியாத்துல ஏமாத்துறோம், இந்த தேவையெல்லாம் ஏமாத்துறோம், இந்த லட்சங்கள் ஏமாத்துறோம், இந்த கோடிகள் ஏமாத்துறோம், இந்த மனிதர்கள் ஏமாத்துறோம். அந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க. 100% வெற்றியை உங்களால் காண முடியும்.
அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவியை கரெக்டாக ப்ரேயர் லைஃப்ல வச்சு நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி பாருங்க, உங்க ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருக்கும். வசனத்தோடு ஒப்பிட்டு வார்த்தைகளை அறிக்கை செஞ்சு பாருங்க, ஆத்துமாக்களை காப்பாற்றும், ரட்சிக்கும். ஏன்னா இந்த ஆத்துமாக்குள்ள தான் ஊர்பட்ட பயம் இருக்கு, இந்த ஆத்துமாக்குள்ள தான் அவ்வளவு கவலை இருக்கு. உங்களை வளர விடாதபடிக்கு இந்த ஆத்துமா தான் உங்களை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வசனங்களை பேச பேச இந்த ஆத்துமா விடுதலை ஆகும், ரட்சிக்கப்படும், காப்பாற்றப்படும். உங்களை அடுத்த கட்ட அழைப்புக்கு உங்களை அழைத்து கொண்டு சொல்லும். இது ரெண்டும் பெட்டர் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுடைய மெட்டீரியல் லைஃப், உங்கள் சரீர வாழ்க்கை அற்புதரகமான வாழ்க்கையாக மாறும், மகிமையான வாழ்க்கையாக மாறும், ஜெயமான வாழ்க்கையாக மாறும். அதனால உங்களுடைய துதிகள், விசுவாசங்கள், நம்பிக்கைகள், கர்த்தருக்கு அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தரமான முதலீடுகள். பின் நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பயனை சேர்த்து கொடுக்கும். ஒருவேளை நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்காம இருக்கலாம், கட்டின புருஷன் கூட உங்களுக்கு சல்லி காசு உங்க அக்கௌண்ட்ல போடாம சேர்க்காம இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்து எந்த ஆதாரமும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நான் தெளிவாய் சொல்லுகிறேன், வசனத்தை சேர்த்து வைங்க, வார்த்தையை பொறுக்கி வைங்க, விசுவாசத்தை எடுத்து வைங்க, சத்தியத்துல ஊன்ற கட்டப்படுங்க. நீ கட்டாத, நீ நட்டாத, நீ பெறாத, உனக்காக நீ தேடிக்கொள்ளாத, எல்லாம் உன்னை நாடி தேடி வருகிற காலங்களாய், வருகிற நாட்கள் உனக்கு அமையும். ஏன்னா நீ பேசுறது விசுவாசம், நீ பேசுறது வசனம், நீ எடுக்கிறது ஆவியின் பட்டயம். இது உனக்கு பலனை கொடுக்காம இருக்கவே இருக்காது.